நான் தேசிய இந்து திருக்கோயில் ஃபவுண்டேஷன் மண்டல அமைப்பாளர் பாபு கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். காரைக்காலில் வருகின்ற 10/7/2025 உலக புகழ்பெற்ற மாங்கனி கோயில் திருவிழா நடைபெறுகிறது. அன்று சாமி புறப்பாடு வரும் இடங்களில் மதுபான கடைகளும் இறைச்சி கடைகளும் மூடப்பட வேண்டும் என ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் உத்தரவு இருந்தது. இப்போது தற்சமயம் வரலையும் அந்த ஆர்டர் வராததால் நாங்கள் தேசிய இந்து கோயில் திருக்கோயில் ஃபவுண்டேஷன் சார்பாக லெட்டர் கொடுத்து அந்த மதுபான கடைகளையும் இறைச்சி கடைகளையும் மூட வேண்டும் என விடுப்பு கொடுத்துள்ளோம். அது மட்டுமின்றி இந்த தடவை ஃபுட்சல் லைசன்ஸ் எடுத்து தான் அன்னதானமோ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் இன்னும் இதுவரையும் ஆர்டர் வராதனால நம்ம ஃபுட் லைசன்ஸ் எடுத்து தான் சாப்பாடு கொடுக்கணும், தரமான உணவு வரணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி மாம்பழம் இறைக்கும் போது அது கல் வச்ச மாம்பழம் இல்லாம நல்ல ஒரிஜினல் மாம்பழ இறைத்தல் வேணுங்கிறது நாங்க சொல்லியிருக்கிறோம். அது தக்க நடவடிக்கை எடுத்து அதுக்குள்ள பரிசோதனைக்காக உள்ள நபர்களை மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள் உத்தரவு வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி அந்த பிரசாதத்தினால் சாப்பிடும் போது அவள் நன்மை நடைபெறும் என நம்பிதான் அவர்கள் மாம்பழத்தையும் பிரசாதத்தையும் சாப்பிடுகிறார்கள். இப்போ அந்த மாதிரி ஃபுட் லைசன்ஸ் இல்லைன்னா அதை நம்ம சாப்பிடும் போது வேற ஏதாவது அவங்களுக்கு வயிற்றுப்போக்கோ வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இதை நாங்கள் ஒரு கோரிக்கையா மாவட்ட துணை ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்குறோம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.